புதுச்சேரியில் இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த முதல்வர் ரங்கசாமியை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் அக்டோபர் 31ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தார். அப்போது அவரை மாலை அணிவிக்க விடாமல் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து விட்ட ரங்கசாமி இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவிக்க கூடாது என்று காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பயங்கரவாதத்தை எதிர்த்து உறுதிமொழி எடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே புதுவையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய மகனுடைய வீட்டிற்கு எதிரிலேயே ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கொலை நடக்கும் என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை தடுப்பதற்கு அவர்கள் எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை. அந்த கொலையாளிகளை கைது செய்வதற்கு கூட இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது ஒரு கடுமையான நிலை. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த தினம் புதுவையிலே பல்வேறு இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. வன்முறை எதிர்ப்பு தினமான இந்திரா காந்தி நினைவு நாளில் ரங்கசாமி மாலை அணிவிப்பது கண்டிக்கத்தக்கது என்று காங்கிரசார் வலியுறுத்தினர்.